வாழ்க்கையில் இது உம்மால் ஆயிட்டு, இது அதிசயமானது என்று நீ ரியலைஸ் பண்ணலன்னா யூ ஆர் கான் ஃபார் எவர். பை கோயிங் அண்ட் சிட்டிங் இன் அ டார்க் பிளேஸ் இன் அ டெட் சர்ச் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. பட் தென் இஃப் யூ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் செய்கிற காரியங்கள் இது உம்மால் ஆயிட்டு ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, எந்த நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கில். உன் நாக்கு ஒரு கூல் பிளேஸில் ஆண்டவர் வச்சுருக்கார். ஏன்னா ஒரு இனிமையான வார்த்தை வரணும்னு. சில பேர்லாம் வாடகை கொடுத்து பேசுவாங்க உள்ளே, ரைட்டு. சில பேருக்கு அப்படி வேலை இருக்குது. பட் ஆனால் உன் வாழி ஹோல்டே நீ டபடபடன்னு பேசுகிற, பிஸ்னஸ் பண்ணுற, அது பண்ணுற. ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு 2 வார்த்தை நீ சொல்லலைன்னா, ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, உம்மை பாடாத நாவும் பேயால்கிறனும் மகிமையற்றதே. தட்ஸ் ஆல், யூஆர் கான். இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கணும், ரைட்? Lot of people are coming from traditional churches. If you fail to understand that demon power is sitting in your house, and if you are not bothered about that, first of all, the head of the family must be punished. நீ தான் யோபை போல சுற்றி வைக்கணும். ரெண்டாவது, இப்படி வந்த இடத்துல வந்து உட்காருங்களா, என்ன ஆகிடும்? இல்லை கேட்குறீங்களா, அதில் என்ன இடம், நம்மளால் காசாக கேட்குறோம். அதனால் வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சில பேருக்கு நல்ல சுகம் பலம் கொடுக்குறாரு. அது கடைசி வரைக்கும் இருக்கணும் இல்லையா? தாழ்மை உள்ளவரிடம் தேற்றிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தரன்னு சொல்கிறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணுங்க. நீ ஊழியம் செய்தேன்னா ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார், ரைட்? ஒரு பாட்டு சில நாளைக்கு பாடணும். அதில் என்ன சொல்லுகிறதுனா, அநேகமாயிரம் தீமைகள் அண்டாமல் காத்தீரே, கைமாறில்லா நன்மைகள் எனக்கு செய்தீர். ஐ எம் நாட் டெல்லிங் சம்திங் ஃப்ரம் தி அமெரிக்கன் வெர்ஷன். திஸ் இஸ் ஆல் தேர் இன் யுவர் பாமாலே. அநேகமான தீமைகள் உனக்கு தெரியுதுல்ல. சில பேர் நினைக்கிறேன் 55 வயசு நல்லா இருக்கேன், இப்போ ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் ஃபேமிலியில், ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆல். அநேகமாயிரம் தீமைகள் உன்னை அண்டாமல் காத்திருக்கிறார். கைமாறிலா நன்மை உனக்கு செய்த எல்லாத்துக்கும் எடுத்து வைடான்னு சொன்னான். ஒரு ஆள் ஓன்னு அழுதாலாம் பில்லை பார்த்துட்டு. வயசானவர் சொன்னாங்களாம், 4 நாளைக்கு ஆக்சிஜனுக்கு இவ்வளோன்னு போட்டிருக்காரான். அப்போ நினச்சாரான், நான் 72 வயசு வரைக்கும் எவ்வளோ ஆக்சிஜன் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, எனக்கு பில் போடலையேன்னு சொன்னாரான். நினச்சி பாருங்கள், இங்கேயாவது இவ்வளோ நாள் வந்து எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, வந்து உட்காந்து திங்க் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் யுவர் லைஃப் அக்கார்டிங்லி. ஐ எம் நாட் வேஸ்டிங் மை டைம். ஐ வாண்ட் சம் பீப்புள் டு கெட் சேஞ்ச். இல்லை, அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் கைமாறி இல்லாத நன்மையை செய்திருக்காரு. தலைமணிக்கு ஜெபிப்போம். நேரத்தில் ஒரு பாட்டு கேட்க போகிறோம், ரைட்? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராங்க. தேங்க்யூ ஜீசஸ். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யதா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி, உமது காருண்யதா. குனிந்து தூக்கினீரே. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யதா. தேங்க்யூ ஜீசஸ். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ.
எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. ஆண்டவரே, I praise you Lord for the awesome presence of God here. இந்த மைமீன் பிரசன்னம் இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பூமியின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார். Whenever there is hovering of the Holy Spirit, when God says that let be light, there will be light. The Holy Spirit hovering over this place, Master. உண்மையாக ஊழியக்காரங்க எல்லாமே they are feeling the presence of God in a big way. Now say, என்ன அவங்க வாழ்க்கையில் தேவையோ அதை சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையிலே மாறுதல் வரட்டும். Some people have traveled long distance, Jesus, not to see me, but to see you. Let them see you in a very special way today. In Jesus' name, Amen. இன்றைக்கி என்ன பேசலான்னு வச்சேன் ஏஸ்லேயே வச்சேன். எடுத்து பார்த்தா ஒரு வாசனை வந்தது. அந்த வாசனத்தை வச்சு சரி தான் வேத ஆத்மா என்னன்னு தெரியல, சரி சொல்லலாம், அவன் மக்கள் தான் சொல்லலைன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாம் சொல்லிட்டார். ரைட். 1 சாமுவேல் 30 ஹேனா வாசித்தாங்க, எல்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ரைட். 1 சாமுவேல் 30 1-8 19 வசனம். தாவீதும் அவனோடு கூட இருந்தவரும் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவள் கூட இருந்தவர்களும் அவன் நிமித்தமாக கல்லெறிய வேண்டும் நினைத்தார்கள். தாவீது தன்னுடைய தேவனாய் கர்த்தரில் திறப்படுத்திக் கொண்டான். கடைசியில் எப்படி முடியுதுன்னா அந்த வசனம், தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை சாத்தான் பிடிங்கிட்டு போனாலும் பரவாயில்ல. சொல்கிறேன், அப்பாவா இது சொல்கிறேன், மதர் த ப்ராப்ளம். பையன் ஆசைப்பட்டாங்க, பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். இஸ் கான் ஃபார் எவர். பொண்ணு ஆசைப்பட்டா கட்டு. நவ் இஃப் யூ திங்க் ஸ்டில் இட்ஸ் நாட் லேட். அவனோட பிள்ளைங்க பொண்ணு எல்லா புருஷன் போய் ஒருத்தன் வச்சுட்டான்.
வச்சுட்டு என்ன பண்ணுவான் அவன் வீட்டில் போய் எல்லாரையும் கெடுத்து காலி பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். Come with me today. Listen to me very carefully. Don't switch on your phone if you are listening to me long way. But whatever I say, you follow. அப்போது இதில் என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, தாவீது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கதை தெரியாது. ஏன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ட்ரெடிஷ்னல் டெஸ்டமெண்ட் வந்து கதை தெரியாது. தாவீது வந்து இஸ் அகெயின்ஸ்ட் பெலிஸ்தியர் இல்லையா. கோலியாத் வந்து பெலிஸ்தியருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தான். ஆனால் சவுல் துரத்தில் ஒரு பெலிஸ்தியருடைய நாட்டில் வந்து தங்கிட்டான். அது பேர் தான் சிக்லாக். அங்கே மனைவி பிடிங்களாம் வச்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் பெலிஸ்தியரோடு கூட இருந்து தேவ ஜனங்களுக்கு எதாவது யுத்தம் பண்ணுறான். பாருங்கள் தேவனுடைய அழைப்பு எப்படி இருக்குது. அவனை ராஜாவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் ஆசீர்வச்சிருக்காரு. அவன் என்ன பண்ணான், இவங்களோட சேர்ந்துட்டு போனான். 16 மாதம் அங்கே இருந்தான். 16 மாதம் அங்கே இருந்தபடினாலே அவன் என்னாச்சு தெரியுங்களா? 16 மாதம் இருந்ததுனால அவன் லைஃப் போச்சு. இ சேஞ்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ். நம்பர் 1 ரொம்ப சிட்டிங் இன் ராங் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா. ஆண்டவருடைய திருந்திட்டான் அவன். பிற்காலத்தில் என்ன சொல்கிறான், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்கிற வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிறேன்றான். ரைட். இப்போ வந்து ராங் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறான். இஸ் டூயிங் எ ராங் ஜாப் இல்லை. லாஸ்ட் ஆல் த ஸ்பிரிச்சுவலிசம். உன் வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவரை விட்டு வெளியே போறியோ, யூ ஆர் இன் த ட்ரெண்ட் ஆஃப் ஸ்லைடிங் டவுன். அது த ரைட் டைம். எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிறதில்ல இல்லை. சிலர் சொல்லுவாங்க, அந்தம்மா கூப்பிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க. ரைட். நவ் காட் இஸ் டாக்கிங் டு யூ. வெதர் யூ கம் நெக்ஸ்ட் டைம் ஆர் நாட், காட் வில் டாக் டு யூ டுடே. இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் அண்ட் கம் அவுட் ஆஃப் ஆல் தி திங்ஸ். ரைட். இருந்தால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா, ரொம்ப முக்கியம். அப்போ ஹவு மச் யூ பேக்ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் ஆட்டிடியூட் டிஃபைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்னங்க, நீ மலை ஏற முடியாது, படிக்கட்டு ஏற முடியாதுன்னு நினச்சின்னா ஏற முடியாது. ரைட். ஐயோ வரமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபை இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போதுன்னு சொல்லுவான். கர்த்தருடைய அநாதி தேவனாய கர்த்தர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டையிலையும் போட்டு பறப்பாங்க. ரைட். இந்த வசனம் எடுத்துக்கின்னு என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்கு காத்துருங்க, அப்படியே உட்காந்துட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இது அப்படி சொல்லலை. இயேசு என்ன சொன்னார், கர்த்தருக்கு காத்துருங்க, இப்போ எருசலேமில் இருங்க, புது பலன் அடைவீங்க, அனாயிண்டிங் பெற்றுக்கோங்க, உலகம் எங்கிலும் போய் நீங்கள் சூசைட் சாதிங்கன்னா சூசைட் இல்லைன்றான். போச்சு இல்லை. என்னை வந்து எங்கேயும் போய் காத்திருக்க போகிறதில்ல, பரிசுத்தவான்கள். அப்போ அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருந்து தேவன் உன்னதங்களில் இலை பார்த்துருக்காரு. அவரோடு கூட நான் சிறகெடுத்து பறக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு. No, that is not the teaching. You are dooming other people to go down to hell. போ காத்துரு, ஆண்டோட பாத்தில் காத்துரு, ஆண்டோட வல்லமை நாள் நிரப்போன்னு சொல்லு. Days are running past. Soon you will be lost and gone. What have you done for me? God will only last. பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் முடிந்து மறுமந்து போவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடுவதில்லை, கீழே தள்ளப்பட்ட மருந்து இல்லை. அவன் சொல்கிறான், என்ன அமுக்கினாலும் பெலூன் மாதிரி இப்படி அமுக்கினா அப்படி மேலே வரும், அப்படி ஒன்று. அதாங்க லைஃபு. நீ வந்து கழுகு போல் இருக்கணும்னா யூ மஸ்ட் நாட் ஹேவ் அ சிக்கன் மென்டாலிட்டி. இஃப் யூ ஹேவ் சிக்கன் மென்டாலிட்டி யூ வில் நாட் ஃப்ளை லைக் ஈகிள். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த கோழிங்க பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் பார்த்து பாப்பான்னு அப்படியே உட்காந்துரும். அதுக்கு மேலே பறக்க முடியாது. அதில் டோன்ட் ஹேவ் சிக்கன் மென்டாலிட்டி. கழுகுனா கழுகு மாதிரி இருக்கணும். ஆண்டவரோடு கூட உன்னதத்திலே கண்மலையின் மேலே கூடு கட்டும். ரைட். பாம்பை பிடிச்சினா எடுத்துன்னு போய் அங்கே வச்சு மேலே கொத்திக்கா சாடிக்கும். அதுக்கு தான் உன்னை படைச்சிருக்காரு. ரைட். அட்லீஸ்ட் நாட் நவ் யூ ஆர் அவேக். வீட்டுள்ள வந்துட்டான் பிசாசு. ரைட். கொஞ்ச நாளில் கொண்டுடுவான். அவன் வந்துட்டு நீ எல்லாம் இது என்ன பெரிய ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், அசிங்கமாக வச்சுக்காதீங்க. சண்டே கிளாஸில் பிசாசை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சின்ன பொம்மை போட்டு சின்ன காது வச்சுருக்காரு. இஸ் நாட் லைக் தட். தே ஆர் ஆல் ஃபெரோஷியஸ் பீப்புள், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். யுவர் ப்ரேயர் இஸ் நாட் அ மோனோலாக், இட் மஸ்ட் பி அ டயலாக். ஆண்டவர்கிட்ட போனால் பேசணும், சும்மா சொல்லி எழுந்து வராத.
உட்கார ஆண்டவர் வீட்டில், ஆண்டவர் நீங்கள் பேசுங்க என்கிட்ட. இவன் சொல்கிறான், ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவரே இதை பாருங்கள், நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு ரைட்டிங் பேடும் ஒரு பென்சிலும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காடுறேன், நீங்கள் சொல்கிற வரைக்கும் எனக்கு தரிசனம் காண்ற வரைக்கும் இருப்பேன். என்றைக்கா ஒரு நாள் செய்திருக்கியா நீ? ஆண்டவர் நீங்கள் பேசுங்க. நாள் சொல்கிறான், நான் அவன் சொல்கிறான்னு இல்லை, பைபிள் சொல்லுது, என் கூட பேசுங்க, உங்கள் வழியை காட்டுங்க. நீ சொன்னாலும் ஆண்டவர் நீ ஆஸ்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். உன் வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியும் நீ எடுக்கும் ஆன்மீக முடிவில் இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக என்ன முடிவு எடுக்கிறா அதில் தான் இருக்குது உன்னுடைய வெற்றியும் தோல்வியும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்க, ரைட், தட்ஸ் நாட் தேட். அடுத்த லெவல் போகணும். நீ நோகாத நோன்பு கும்பிடக்கூடாது. சரி, நீ வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நீ எடுக்க முடியல. அடுத்தது, நீ எடுக்கும் முடிவுகள் முக்கியம், ஏனெனில் உன்னையும் அது குடும்பத்தையும் பாதிக்கும். ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் அன் ஈட்டிங். நீ வந்து தவறாக முடிவெடுத்தீங்கன்னா, இது வந்து குடும்பன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜங்க்குன்னு நினைக்கிறான். இட் இஸ் an institution மேட் பை காட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஆண்டவர் தன் நடுனாக இருக்கணும், கணவன் இருக்கும். அடுத்தது, பிள்ளைங்களை வச்சு கத்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்கணும். எப்போ பார்த்தாலும் டியூஷன் 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 டியூஷன், இன்ஜினியரிங், மெடிக்கல், லாஸ் ஃபார் எவர். சரி, அடுத்தது பாருங்கள், ஆன்மீக ரீதியாக நீ எடுக்கும் முடிவுகள் இதனை இழக்கும் நிலையை மாற்ற முடியாது. நீ ராங்காக முடிவு எடுத்துகிட்டு எல்லா வாழ்க்கையில் தப்பும் தவறும் செய்துட்டு லாஸ்ட்டில் ஒரு மினிட்டில் வந்து நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்காத. தட்ஸ் நாட் த ரைட் வே ஆஃப் திங்கிங், இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவன் உனக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்கிறார். God has given you a blueprint. அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் எல்லாம் நடக்கும். 40 வயசு உனக்கு 50 வயசுனா ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்காருன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் நிறைவேற தான் செய்திருக்காரே தவிர, நீ பெரிய இன்ஜினியர் ஆனால் லாயர் ஆனால் 10,000 லாயர் இருக்கிறான், 1000 இன்ஜினியர் இருக்கிறான், 10,000 டாக்டர் இருக்கிறான். யூஆர் நாட் இன்டிஸ்பென்சிபிள் டு கிரைஸ்ட் கிங்டம். ஆனால் அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும். நீ யார், எங்கேருந்து வந்த, என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க, ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருக்க, என்ன பண்ண போகிற, ஒரு நாள் உட்காந்து சிந்திச்சுன்னா இதோட ஒன்றுமே இல்லை, பிக் ஜீரோ. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான காரியம், இல்லையா? தேவன் இதற்கான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபைகளை நீ விட்டுவிடக்கூடாது, இதை பயன்படுத்த வேண்டும். தேவனை கலந்து ஆலோசிக்க தெரியாமல் தன்னிச்சையாக நீ குழப்பத்திலே சிக்கி கொண்ட பிறகு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்காதே. டோன்ட் ஃபாலோ பீப்புள் ஆன் தி இன்ஸ்டாகிராம் பல்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ். பைபிள் இஸ் யுவர் ஃபேஸ்புக். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பைபிள் இஸ் யுவர் ஃபேஸ்புக். ஆமென் சொல்லுங்கள். ரைட், இது வெரி வைட்லி இம்பார்ட்டண்ட். இப்போது என்னென்னா, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உன்னுடைய அட்டென்ஷனை மாற்றுவார். நல்லா கவனிச்சுவாங்க. ஆண்டவர் உனக்கு அட்டென்ஷன் மாற்றுவார். அட பாரு, அங்கே பாருன்னுவார். நீ அங்கே பார்த்து என்ன சொல்கிறார் ஆண்டவர், கிட்ட போனீங்கன்னா இன்டென்ஷன் சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு நாள் எப்பவும் போல போகிறான், 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான் ஒருத்தன். அவன் என்னையா பேசியிருப்பான், ஆடுகிட்ட மென்னு தான் பேசியிருப்பான். ஒன்றுமே பேசக்கூடாது துணை இல்லை. ரைட், அவனுடைய அழைப்புனா ராயல் காலிங்கு. வனாந்தரத்தில் உட்காந்துருக்கான். ஒரு நாள் ஒரு முச்சடி பார்த்தான், அதான் அட்டென்ஷன். கிட்ட நெருங்க வந்தான், இன்டென்ஷன். நீங்கள் வந்து உட்காந்துருக்கனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்காத. இப்போ ஆண்டவர் சொல்லி என்ன என்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறீங்க சொல்லுங்கள். யூ ஹவ் டெஸ்ட்ராய்ட் யுவர் சன், யூ ஹவ் டெஸ்ட்ராய்ட் யுவர் டாட்டர், யூ ஹவ் டெஸ்ட்ராய்ட் ஆல் யுவர் ஃபினான்சஸ், யூ ஹவ் டெஸ்ட்ராய்ட் ஆல் யுவர் பீஸ். தேவ கிருபினால சில பேர் ஓட்டிகிட்ருக்கீங்க. டோன்ட், தட்ஸ் நாட் த அல்டிமேட் சொல்யூஷன். பிள்ளைய கொடுத்துருக்காரு, அது எப்படி ஊழியக்காரன் ஆகலான்னு பாரு. எல்லாமே நீ உலகத்தில் பண்ணி தூக்கி உட்கார வச்சுடுவா. நீ சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை பொழுதிருந்து உயர்த்தி ஆண்டவர் தான் பிரதான உட்காரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, வாழ்க்கையில் அடிப்படை காரணங்கள் ரொம்ப முக்கியம். நேரத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு ஆள் வந்து கேட்டானா, எனக்கு வந்து கீழே ஒரு ஃப்ளோரும் மேலே வந்து ஒரு 2 ரூமும் கட்டணும், அவ்வளோதான். கீழே கட்டுறதுக்கு வந்து 60 லட்சம் ஆகும், மேலே ஒரு 20 லட்சத்தில் கட்டலான்னு. அவன் சொன்னானே, என்கிட்ட 20 லட்சம் தான் இருக்குது, முதல்ல மேலே மட்டும் கட்டுனானா. அடிப்படை தத்தையும் கற்றுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கோங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இங்கே.
ரைட்? நீ வந்து சுருக்க ஜெபம் சொல்லு, நான் வேணான்னு சொல்லல, அதுவும் இஷ்டம். ரைட்? ஆனால் ஆண்டவர் வந்து அப்பா கிட்ட பேசும்போது இருங்க டேடி ஒரு சுருக்க ஜெபம் சொல்லிடுறேன்னு சொல்லாத. தட்ஸ் ஆல் சைல்டிஷ். ரைட்? டோன்ட் டூ திஸ் நவ். ரைட்? நான் சொல்கிறேன் இன்னொரு காரியம், நல்லா கவனிங்க. Whenever a phone hangs on or works slow, we delete our unwanted pictures, files and data. In the same way, when your spiritual life hangs down or slows down, we delete our unwanted memories, forget all the painful experiences so that we may have an extra space for God and spiritualism, God's word, and God gives consolation. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டைம் வரும்போது நீங்கள் உட்காந்து பாரு, எது தேவையில்லையோ கைவிடணும். பாண்டரிங்னு ஒரு வேர்டு இருக்குது, எக்ஸ்கியூஸ் மீ, பாண்டரிங்னு ஒரு வேர்டு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? உட்காந்து ஆராய்ந்து பார்க்குறது. கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு, என்னென்ன காரியம் ஹேங்கிங் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் எடுத்துருங்க. தமிழில் வாசித்தரேன், ஒரு தூரம் மாதிரி பேசுகிறான்னு நினச்சக்கூடாது. நீங்கள் நாம் செல்ஃபோனில் பதிவு பண்ணும் மிக முக்கியமான ஆகிவிட்டால் செல்ஃபோன் வீரியத்துடன் செயல்பட முடியாது. எனவே தேவையற்ற படங்களில் கோப்புகளை புகைப்படங்களை அழித்து விடுகிறோம். நம் வாழ்விலும் நம் வாழ்க்கை ஆவிக்குரிய உலகம், அதற்கு காரியங்களும் உலகம் மாமிசம் நேரம் ஆக்கிரமித்து கொள்ளும்பொழுது நாம் தேவையற்றவளை அழித்து தேவையுள்ள சிந்தனைகள் நினைவுகளை மறந்து அந்த வெற்றிடத்திலே தேவனுடைய பக்தி விருத்துக்கிற காரியங்களை பதிவு செய். அது உனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். பணம் உனக்கு படுக்கையை கொடுக்கும், ஆனால் தூக்கத்தை கொடுக்காது. பணம் உனக்கு புத்தகத்தை வாங்கி கொடுக்கும், தெய்வீக ஞானத்தை கொடுக்காது. உன் அழகு சாதனம் உனக்கு அழகை கொடுக்கும், ஆனால் தெய்வீக முகமலர்ச்சி உனக்கு இருக்காது. தேவன் உனக்கு கொடுக்கும் நற்கந்தம் அவருக்கு ஆவிக்குரிய ரீதியாக உனக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். பணம் உனக்கு வீட்டிலே கட்டிடத்தை கொடுக்கும், குடும்பத்தை கொடுக்காது. பணம் உனக்கு கேளிக்கைகளை தரும், ஆனால் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை தராது. பணம் உனக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்கும், பரலோகத்துக்கு உன்னை கொண்டு செல்லாது. தேவன் அவருடைய பணியினை செல்லும்போது உன் ஆத்மா வாழ்றதை போல எல்லாற்றிலும் வாழ்ந்து சுத்திருப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் சில பேர் நினச்சிக்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டங்க, ஆனால் அவர் ஒரு ட்ராமேட்டிக்காக ஒன்றும் செய்யலை என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி உடனே சொல்ல மாட்டார், எடுத்த உடனே என்ன சூட் கேஸ் கொடுத்து நீ இப்போ அமெரிக்கன் போன்னு சொல்ல. நான் அப்படி நினச்சேங்க, உண்மையால் நினச்சா சொல்லிட்டேன். ஏற்கனவே பழைய ஆளுங்கெல்லாம் தெரியும். லாட்ரி சீட்லாம் வாங்கி பார்த்தேன், பைபிளில் வச்சு ஜோம் பண்ணுவேன். சிஎஸ்சி ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் இந்த ஏசுவன்பருக்கு தான் போவேன். அப்போ ஆண்டவரே இதில் ஆறுதல் பரிசில் 1,00,000 என்னை மாற்றிடுங்க, நான் நிறையா ஊழியம் ஃபுல்லாக செய்யணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் கொரோனட்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, ரைட்? அந்த கொரோனா ஹோட்டலில் போய் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே திறந்து பார்க்குறேன். திறந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இந்த வாட்டி இல்லைன்னா நான் விட்டுறேன், அது உங்கள் சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா 10 ரூபா ஆறுதல் பரிசு வரும். 1 ரூபாய்க்கு ஒன்றும் வாங்கினில்லை, இந்த வாட்டி 10 வாங்க. அதுக்குள்ளே வந்து அதில் யூடியூப்பில் பார்த்தா ஒருத்தன் வந்து பஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க, யாரோ ஒருத்தன் சின்ன பையன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தான் 1,00,000 அடிச்சதுன்னு. அதனால் வாங்குறதெல்லாம் எங்கேயாவது ஒரு பையன் இருக்கானா அவன்கிட்ட வாங்க அடிச்சிருமா? இல்லை, அப்படி வராது. Life doesn't. Don't tell your God that you have a big problem. Tell your problem that you have a big God. Right? Don't tell a miracle worker standing talking with you that there's not nobody. இவன் என்ன சொன்னாங்க, 38 வருஷம் என்ன சொன்னான், என்னை எடுத்துன்னு போய் ஒரு ஆள் இல்லை, இங்கே இருக்கல ஒருத்தருமே இல்லையா? ஒரு ஆள் படுத்துன்னு இருக்கிறாங்க, செத்துன்னு இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க, இயேசுக்கு செத்து விட, அது கூட உன்னால் முடியாதா? உன்னை என்ன பிரசங்கமாக பாட சொல்கிறேன், வாரத்துக்கு மேலே வார்த்தை ஒரு 2 வார்த்தை சொல்லி ஆண்டவட்ட. வாழ்க்கையில் கஷ்டம் வராதுன்னு நினைக்கக்கூடாது, அதான் சொல்ல ஆரம்பிச்சு இல்லையா? இஃப் லவ் இஸ் யுவர் சாய்ஸ் ஃபார் ஜீசஸ், சஃபரிங் இஸ் அ பாசிபிலிட்டி. இஃப் லவ் இஸ் யுவர் சாய்ஸ் ஃபார் ஜீசஸ், சஃபரிங் இஸ் அ பாசிபிலிட்டி. சில டைமில் கஷ்டங்கள் வரதான் செய்யுங்க, ரைட்? அதனால் வந்து நான் இதுவே செய்யணும்னு சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையிலே உன்னோடு கூட யார் இருக்காங்களோ அவங்க கேன் சேஞ்ச் யுவர் சிஸ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் சிட்டிங் வித் அ டிப்ரெஷன் மேன், யூ கேன் பிகம் டிப்ரெஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இயேசு எவரி வீட்டுக்கு போன உடனே அழுகிறவங்களாம் வெளியே அமிச்சார். அழுது கண்ணீர் வழிச்சாக்கா அற்புதம் நடக்காது இல்லையா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். தேவன் கிதியோனை ஒரு ஒளிப்படத்தில் கண்டடித்தார். தேவன் மோசையை வனாந்தரத்தில் கண்டுபிடித்தார். தேவன் யோசேப்பை சிறையிருப்பில் கண்டுபிடித்தார். தேவன் தானியலை சிங்க கோயிலை கண்டுபிடித்தார். இயேசு சீடர்களை சிறைப்பிடிக்க மீன் பிடித்த பேதுருவை கண்டுபிடித்தார். தேவன் தமது தாசர்களை கண்டு அழைப்பை உறுதிப்படுத்தினார். நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்று எண்ணினவர்களை அழைப்பார். தேவன் உனக்கு தம் பிள்ளைகளை மகிமையிலே உன்னை முடிசூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா?
ரைட்? ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்வார். லட்சுமி பவன்லாம் மீட்டிங் நடத்தியிருந்தோம். அப்போது ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி நான் எதிர்பார்க்கல. அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்னுடைய மருமகள் இங்கே கட்டி கொடுத்தேன், இந்த சர்ச் பக்கத்தில் கட்டி கொடுத்தேன், நான் திருவான்மையூரில் இருக்கேன். என் அதுகளுக்கு சண்டை, மாமியார் மருமகள் சண்டை. அதனால் மாமியார் வந்து சூனியம் வச்சுட்டாங்க அவளுக்கு. அப்போது இந்த பொண்ணு எங்ககிட்ட வந்து ஜெர்மனிக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்? அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, அந்த சூனியக்காரன் வச்சு ஒன்றுமே ஆகலை, எடுபடலன்னு ஒன்று என்ன பண்ணாங்க, அந்த அம்மா போனாங்களாம். போயிட்டு, யோ காசுலாம் திருப்பி கொடுக்கலன்னு தான் வச்சுக்கோ. என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த அம்மா கல்குண்டி மாதிரி இருக்குன்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், நான் ஒவ்வொரு ஸ்பிரிட் அனுப்பும் போதும் அந்த லேடி கையில் ஒரு கருப்பு புத்தகம் இருக்குது, அவரை சுற்றிலும் நெருப்பு எரியுதுன்னு சொல்லுது அப்படின்னு. உன் வேல்யூ உனக்கு தெரியல. You have filled and anointed with the Holy Spirit. No spirit can come. How can some spirit come into the believer's family and sit and, destroy your son, daughter, and with all sickness, weakness, and all this thing? No, not possible. Not in a big way, at least. That means you are on the wrong side. You are rubbing on the wrong side. சரி, அப்போ பாருங்கள், சில பக்தர்கள் ரொம்ப மணிமாடி ஆயிட்டாங்க. யாக்கோபு திரும்பி வரும்பொழுது ஏசா வரோன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. நான் பயந்துருக்கிறேன், என்னெல்லாம் அழிச்சுப்படுவான்றான். அன்னாள் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மனம் கசந்து அழுதான்னு சொல்லியிருக்குது. எரேமியா என்ன சொல்கிறான், சண்டை போட்டான் ஆண்டவர்கிட்ட, இனிமேல் நான் உங்கள்கிட்ட நான் வந்து பிரசங்கம்லாம் பண்ண மாட்டேன் டாடின்னு சொல்லிட்டான். அப்புறம் 2-3 நாளில் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. சில பேர்லாம் வீட்டில் சண்டை போட்டுக்குவாங்க தெரியுங்களா. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது எனக்கும் ஒய்ஃபுக்கு சண்டை வந்துடுச்சுன்னா நான் 2 நாள் 3 நாள் பார்ப்பேன். 3ஆவது நாள் வந்து 1/4 கிலோ இருட்டுக்கடை அல்வாவும் ஒரு முழை மன்னிப்பு வாங்கிட்டு போவேன், அது சரியாயிடும்னு சொன்னான். ரியலாகவே அந்த ஆள் ஏதோ பண்ணியிருக்கான். வாழ்க்கையில் சில வகையில் வரும். அதனால நீ வந்து 2 நாள் சோர்ந்து போனால் பரவாயில்ல, கம் பேக் டு தி ஃபர்ஸ்ட் லவ். உடனே ஃபர்ஸ்ட் லவ் வந்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்த்தாள் மரியாள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, சொல்கிறா, ஆண்டவரே உங்களால் தான் ஆச்சுன்னு சொல்கிறா. ஆனால் ஆபகுப்தி தீர்க்க சொல்கிறான், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொள்ளாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் பயன்பாடு இருப்பேன் என்று சொல்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறான், அவர்களை கொண்டு போட்டாலும் சரி, அக்கினியை பட்சித்து போட்டாலும் சரி, நீ ஆராதிக்கிற தேவனை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்கிறான். தானியேல் எதை குறித்தும் பயப்படவில்லை. பத்திரத்திற்கு கையெழுத்துக்கப்பட்டிருக்கிறது அறிந்தும் ஜன்னல்களை திறந்து ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இயேசு நமக்காக பாடுபட்டிருக்கிறார். நீ கடன் செல்கிறதான எல்லா உபத்திரவத்தின் பாதையும் அவருக்கு தெரியும். வாழ்க்கையிலே சில வேளைகளிலே உடனடியாக பதில் வர வேண்டும் என்று நினைக்காதே. God may be having an hidden agenda in your life. ஒரு ஆண்டவர் உனக்கு சொல்ல என்ன பண்ண போகிறாருன்னு. ஆனால் உன் வாழ்க்கையிலே நீ கழுகாக இருக்கிறதுனா காக்கா குருவிலாம் சண்டை போட்டுருக்க. எந்த கழுகாக போடுமா? சின்ன பெட்டி திங்ஸ்லாம் விட்டுருங்க. திங்ஸ் ஆஃப் த above. பீப்புள் இன் டார்க்னஸ். நீயே டார்க்னஸில் இருந்தால் இன்னொரு ஆள் போய் டார்க்னஸ்லேருந்து எப்படி சொல்லுவேன்? ரைட்? ஞாயிற்றுக்கிழமை மூட்டா ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஒன்று சரியாகாது. ரைட்? ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. நவ் ஐம் கோயிங் டு ஃபினிஷ். நல்லா கவனிங்க, ஒரே இருக்கான்னு சொல்லி முடிக்க போகிறேன். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்கிறது? ஃபஸ்ட்டு சொல்கிறான், திடப்படுத்திக்கணும். அன்றைக்கே சோர்ந்து போய் வந்தீங்கன்னா திடப்படுத்திக்கோங்க. மீட்பர் வல்லமை உள்ளவர். ஒரு மோதி பார்க்கலாங்க, என்ன தப்பு அதில்? ஆண்டவர் உனக்கு பிள்ளை கொடுக்கூடாதுன்னு ஆண்டவரை சொல்லியிருப்பார். பிசாசு தான் சொல்லியிருக்கான். ரைட் வேல போ. அவன் போகிறான். 3 நாள் போய் புக்ஷி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டான். நீ வீட்டிலே அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் எல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லாத. கம் வித் மீ நவ், ஐ அம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. வில் கோ அண்ட் புல் டவுன் எவ்ரிதிங். எங்கெங்கே இருக்கோ எல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாம். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இஸ்மவேல் வந்து அந்த இடத்துல இஸ்மவேல்னாலே ட்ரீம்னு பேர். ஆகாருடைய ஒரே ட்ரீம் தான். அது தூக்கி போட்டு சாப்பிட்டோன்னு விட்டா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆகார், கெட் அப், கோ அண்ட் பிக் அப் த ட்ரீம். ஒன்று சொல்கிறேன், பிக் அப் யுவர் ட்ரீம். வாட்ஸ் யுவர் ட்ரீம்? ரைட்? எலிசா வந்து இது விழுந்த போது சொல்கிறான், அவன் வந்து கோடாரி விழுந்தான். சொல்கிறான், எங்கே விழுந்தது? செக் அவுட் டுடே. எந்த இடத்துல விழுந்திருக்கும் அவனுக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். பெத்தேலில் சொன்னேன்ல, அதே இடத்துக்கு போ.
I will bless you. That place is called El Bethel. கெட்ட குமாரன் இடத்த விட்டு கிளம்புனான். To take back what you lost, you go where you left it and you will get the blessing. Amen. எல்லாம் வெந்திருப்போம். சாத்தானுக்கு நீ யாருன்னு தெரியணும். அப்போ தான் உன் பக்கத்தில் வரமாட்டான். உனக்குள் ஜீசஸ் இருந்தால் உனக்குள்ளாக இருக்க ஜீசஸை வச்சு உன்னை அடிக்க முடியாது. தட் மீன்ஸ் உங்களுக்குள்ள ஜீசஸ் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோ. இது வெரி சிம்பிள் லாஜிக். எனக்குள்ளாக ஜீசஸ் இருந்து அவன் வந்து என்னை அடித்தான்னா ஜீசஸுக்கு தான் அடி விடும். இட்ஸ் இம்பாசிபிள். ரைட். நான் ஒரு காரியம் ஒரு டிக்ளரேஷன் சொல்ல போகிறேன். தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆல் பிப்ளிக்கல் ஆஸ் வெல். ரைட். டிக்ளரேஷன்ஸ் இன்னும் பவுல் சொல்கிறான், விசுவாசத்தை அறிக்கையில் நீங்கள் தைரியமாக விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறான். இதை நம்புகிறவங்களாம் என் கூட சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நான் தேவனுடைய பிள்ளை, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. நான் இயேசுவின் இரத்தத்தால் மறுபடியும் பிறந்தவன். இயேசுவின் இரத்தம் எனக்கு பரிந்து பேசுகிறது. நான் அனுதினமும் வேத வசனமாகிய அப்பத்தை உண்டு வாழ்கிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் என் விசுவாசம் உள்ளது. நான் அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிறேன். வேத வசனத்தில் எனக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னில் ஆம் என்றும் ஆமன் என்றும் நிறைவேறுகிறது. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். நான் வாளாகாமல் தலையாவேன். வேத வசனம் என்னில் கிரியை செய்து என்னை காக்கிறது. நான் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன். தேவ தயை எனக்கு உண்டு. என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக மாற்றுவார். என் தேவ வசனம் என் வாழ்க்கையின் கப்பலின் நங்கூரத்தை போல என்னை காத்து கொள்ளும். எனக்கு அச்சமில்லை. நான் நீண்ட நாட்கள் வாழ்வேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நான் நீண்ட நாட்கள் வாழ்வேன். நான் உலகத்தில் அற்புதமாகவும் அடையாளமாக வாழ்வேன். தேவ அல்லமையினால் கிருபையை பெற்று வெற்றியில் சிறப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். சொன்னவங்களா தேவன் ஆஸ்வதிப்பாராக. நான் வாழ்வேன்னு நீங்கள் ஆசை சொன்னோம்னா சாத்தானி வாழ முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னால் உலகத்தில் இருப்பதை காட்டிலும் ஒன்று பெரியவர். You must know that. Every Christian must know that. I'm going to pray for you. Lot of people are joining. Thank you, Jesus. Thank you, Jesus. People are getting blessed in faraway places. Inside the house, God's word is powerful. தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர். அவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். Don't worry about anything. Cast all the cares on Jesus because He cared for you. ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்தா நிச்சயமாக நடக்கணும். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மதம் அல்ல. நீ ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுவைத்திருப்பாய். உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாற்றும் வாழ்ந்து நன்றாக இருப்பாய். அது தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். சாத்தான் அதை பறித்து கொள்ள முடியாது. அன்பின் இயேசுவே, இந்த நல்ல மால்வெளிக்காக நன்றியுமே சோத்திருக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்து வர கிருபைக்காக சோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, பேர்ட் கோலேருந்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் இந்த வர்ஷிப்பில் வழி நடத்தப்பட்டோம். நீ சொன்ன காரியங்களை நாங்களும் திருப்பி அதே காரியங்களை சொல்லியிருக்கிறோம். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது சாத்தான் எழுந்திருக்காங்களோ அதை ஆண்டவரே அவளால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவன் பெரியவர். உன் தேவன் வல்லமை உள்ளவர். தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக மாந்திரியங்கள், சூனியங்கள், எல்லா பிசாசின் சக்திகள் ஓடிப்போகும். In the name of Jesus. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தை மறைக்கும். You have a big problem. You tell that big problem that you have a bigger God. தேவன் பெரியவர். உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இம்மட்டும் உன்னை காத்த தேவன் இம்மானுவேல். In the name of Jesus. எல்லா பிசாசின் சக்திகளையும், எல்லா அந்தகார சக்திகளையும்
இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். இப்பொழுது உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஷப்கலாந்திர பெரிய அநேக இடங்களிலே சாத்தான் அலறி ஓடுகிறதை காண்கிறேன். ஒரேக்கல் மாந்திரி 2வது அறையிலிருந்து ஒரு பிசாசு அலறி வெளியே ஓடுகிறதை காண்கிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அநேகர் மேல் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அக்கினி அநேகர் மேல் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இந்த பிள்ளைகளை வர வேண்டிய சாதாரண ஆசிரியர்களை தடை பண்ணி இருக்கிற எல்லா ஆவிலையும் கட்டுகிறேன். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை சொன்னீரேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் குறிச்சொல்லவில்லைன்னு சொன்னீரேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் பார்க்காதுன்னு சொன்னீரே. எப்பொழுதெல்லாம் நோங்களை அடைக்கிறேன். In Jesus' name. In the name of Jesus. In the name of Jesus. Thank you, Jesus. உள்ளத்திலே அழுத்தங்கள் பாருங்கள். நெஞ்சில் கை வச்சுக்கோங்க. If you're having a spirit of depression, keep your head on the head. In Jesus' name. வியாதிட்ட பதில் உங்கள் கையை வச்சுக்கோங்க. In a split second, God power will pass your body like a dragger. Thank you, Jesus. Thank you, Jesus. Shapkal Andribi. Lavo Shandri Laku. ஆண்டவரே, யாரெல்லாம் எங்கே கை வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. நான் கண்ணை மூடி இருக்கேன். எங்கெல்லாம் கை வைத்து விசுவாசத்தோடு வச்சுருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. In the name of Jesus. In the mighty and the matchless name of Jesus Christ, I break every power of darkness right now. Every depression leave. Every depression leave. Every mood swing leave. Every loneliness and depression leave. In Jesus' name. Every self-pity leave. பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லா ரத்தத்தை குடிக்கிற ஆவிகள் கட்டுகிற இயேசுவின் நாமத்திலே. இந்த பிள்ளைகள் என்ன பார்க்க வரல. Let them not go back empty, Lord. Lord, I pray for the people coming daily, taking selfie with Jesus. Next day going and saying there's no Holy Spirit, there's no evangelism, no nothing. Have mercy upon them. They are cheating their own self. They run there and sit in the same place, cheating God and cheating their own self. Let there be a turnaround, Lord. அல்லமையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நேற்று மதியானம் கூட நான் ஈவினிங் கூட நான் நினச்சேன், ஆண்டவரே யாரெல்லாம் என் 15 வராங்களே அவங்கள அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போய் சேரணும்னு சொல்லியிருக்கேன். நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஒருவேளை நானும் என் மனைவி சீக்கிரமாக போனாலும் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். யூ ஆல் கம் தேர். காட் வில் பிளஸ் யூ. அன்பின் இயேசுவே, நல்ல மாலவளைக்காக ஸ்தோத்திரம். என் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும். என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கத்தரை முழுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்ற நிறுத்தும் மகிமையுள்ள தேவனுக்கு துதியும் தினம் மகிமை உண்டாவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. உட்கார்ந்து கொள்ளுங்கள்.